ஸோ பட்ஜெட்டில் ஸோ என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ். ஸோ நிறைய நம்ம வந்து இப்போ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸை பற்றி பேசுகிறோம். பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸில் பிஸ்னஸ் பண்ணுறோம். இவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இப்போ இந்த பட்ஜெட் ப்ரொபோசலுக்கு முன்னாடி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போக நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கும். அந்த ப்ராஃபிட்டுக்கு பேரு புக் ப்ராஃபிட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அந்த புக் ப்ராஃபிட்டுக்கு ஒரு 4 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4 லட்ச ரூபால ஃபர்ஸ்ட் 3 lakhsக்குள்ள 90% வரைக்கும் நீங்க உங்க சம்பளமா எடுத்துக்கலாம். 3 lakhsக்கு மேல என்ன இருக்கோ அதுக்கு 60% நீங்க வந்து சம்பளமா எடுத்துக்கலாம் அப்படின்னு ப்ராஃபிட் வரப்ப அந்த சுச்சுவேஷனை சொல்லியிருக்காங்க. லாஸா இருந்ததுன்னா 1.5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்க உங்க சம்பளத்தை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இதுக்கு முன்னாடி செக்ஷன் 40B இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல சொல்லியிருந்த சேலரி ரெமுனரேஷன் டிரா பண்றது கூடிய ப்ரொவிஷன். இப்போ இந்த பட்ஜெட்ல என்ன சேஞ்ச் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த 3 lakhs இருந்தது 6 lakhs மாத்திருக்காங்க. ஸோ உங்க பிசினஸ் இன்கம் வந்து புக் ப்ராஃபிட்ஸ் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல புக் ப்ராஃபிட் வந்து 6 லட்ச ரூபாய்க்கு மேல இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் 6 lakhsக்கு 90% வரைக்கும் நம்ம வந்து ரெமுனரேஷனா எடுத்துக்கலாம். ஸோ 6 lakhsக்கு மேல என்ன போர்ஷன் இருக்கோ அதுக்கு 60% நம்ம வந்து ரெமுனரேஷனா டிரா பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு லாஸ் இருக்கு அப்படின்னா நீங்க 3 lakhs வரைக்கும் உங்க ரெமுனரேஷனை வந்து டிரா பண்ணிக்கலாம். இது ஒரு மேஜர் சேஞ்ச். இது வந்து நமக்கு பாசிட்டிவாகவும் இருக்கும். ஏன்னா நிறைய பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ்ல நல்ல ப்ராஃபிட் பண்ணக்கூடிய இடத்துல ரெமுனரேஷன்ஸ் வந்து இதனால டாக்ஸ் நிறைய கட்டுற மாதிரி இருந்திருக்கும். ஸோ இப்போ இந்த சேஞ்ச்னால டாக்ஸஸ் வந்து நம்ம கொஞ்சம் சேவும் ஆகும். ஸோ இது ஒரு பாசிட்டிவ். இன்னொரு நெகட்டிவும் ஒன்று இருக்கு. பட் அது கவர்மெண்ட் சைட்ல கொண்டு வந்ததும் நல்லது தான். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செக்ஷன் 194T ஒன்று புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அது வந்து ஒன்லி ஃபார் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ஸோ இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு பார்ட்னர் அந்த வருஷத்துல ரெமுனரேஷன் எடுக்கிறாரு. அந்த எடுக்கிற ரெமுனரேஷன் 20,000 ரூபாய்க்கு மேல போகுது. அவரு ரெமுனரேஷன் கேஷா எடுத்துட்டாரு, இல்ல பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு, இல்ல கேபிட்டல் அக்கௌண்ட்லயோ கரண்ட் அக்கௌண்ட்லயோ இந்த ரெமுனரேஷனை புக் பண்றாங்க, ஆனா டிரா பண்ணல. புக் பண்ணிட்டாவே 20,000 ரூபாய்க்கு மேல நீங்க புக் பண்ணாவே டிடிஎஸ் வந்து 10% டிடக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வர்றதுனால என்ன டிராபேக்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன பிஸ்னஸஸ்ல ஒரு 3 lakhs 4 lakhs ரெமுனரேஷன் எடுத்துட்டு இருந்த பார்ட்னர்ஸ்க்கு இப்போ டிடிஎஸ் 10% பிடிச்சி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது கேஷ் ஃப்ளோவை கொஞ்சம் இம்பாக்ட் பண்ணும் பார்ட்னர்ஸ் சைட்ல இருந்து. பட் ஸ்டில் ஒரு ப்ராப்பர் கவர்னன்ஸுக்கு வந்து இது கண்டிப்பா நமக்கு வந்து ப்ரொபோஸ் பண்ணது நல்லதும் கூட.